ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 ஆண்டில் நிறைய கிரக மாற்றங்களும் கிரகணங்களும் நடக்க இருக்குது. அதில் சமீபத்தில் தான் ஒரு முக்கியமான கிரகணமானது நடந்தது. அதை தொடர்ந்து இப்போ அடுத்து ஒரு முக்கியமான கிரகணமானது நடக்க இருக்குது. அது என்ன கிரகணம்னா, இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம். ஸோ நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தினால ஒவ்வொரு ராசிகளுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதை இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க. கிரகணம் எப்படி நிகழப்போகுதுன்னா, சூரியன், சந்திரன், பூமி இவங்க 3 பேரும் நேர்கோட்டில் வரும்போது இந்த ஒரு அரிய நிகழ்வு நடக்க இருக்கு. இந்த நிகழ்வு இந்திய நேரப்படி கரெக்டாக மாலையில் நடைபெறதுனால இந்தியாவில் இந்த கிரகணம் தெரிய போகுது. அதனால் இந்த கிரகணத்துடைய சூத காலம் அதிகம் இருக்குது. ஸோ சூரிய கிரகணத்துடைய இது வந்து அதிகமாக தெரியல, அதனால் பாதிப்பு கம்மியாக இருந்தது. ஆனால் சந்திர கிரகணத்துடைய இது வந்து தெரியுதுங்கிறதுனால பாதிப்பு அதிகமாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகணத்தினால என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறணும். அந்த வகையில் தனுசு ராசிக்காரங்களுக்கு கிரகணத்தினால என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இந்த கிரகணங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு. இது அறிவியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுது. கிரகணங்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் சூத காலங்கிறது வந்து எப்படி கணிக்கிடப்படுதுன்னா, அந்த நேரத்தில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று நேர்கோட்டில் இருக்கும்போது ஒரு விதமான கதிர்கள் வெளிவரும். அது ஆக்சுவலி ஆபத்தானது. அது உடலில் நம்மளுக்கு ஏற்படக்கூடியது நிறையவே வந்து நம்ம உணரலாம். அதனால தான் கிரகணத்தின் போது வெளியே போகக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தண்ணீர் அருந்தக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட கிரகணத்துடைய பாதிப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மாசி 19ஆம் தேதி மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாசி பௌர்ணமி அன்னைக்கு சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய சந்திர கிரகணம் ரத்தம் கலரில் தெரிய போகுது. இது வந்து பிளட் மூன் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர கிரகணம். இந்த டைம் சந்திர கிரகணம் சிம்மம் ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் நடைபெற இருக்கு. ராகு கேது பழி வாங்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் கருதப்படுது. அதனால் இந்த நேரத்தில் சிலது வந்து ஆபத்தாகவே ஏற்படும், அதுவும் அசுபம் என்று சொல்லலாம். இப்பேற்பட்ட இந்த கிரகண டைமில் ஒவ்வொருவருக்குமே பயம் வந்து ஏற்படும். அதனால் ரொம்பவே பயங்கரமாக சில பரிகாரங்களும் செய்யணும். அதெல்லாம் என்னங்கிறது வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்திய நேரப்படி இந்த கிரகணம் மாலை நேரத்தில் நடக்கிறதுனால இந்தியாவில் பெரும்பான்மையான பகுதிகளில் கிரகணத்தை சூப்பராக பார்க்க முடியும். வெறும் கண்களாலேயே பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சூரிய கிரகணத்தை வெறும் கண்ணால் பார்த்தா ஆபத்து, ஆனால் சந்திர கிரகணத்தை வெறும் கண்ணால் பார்த்தா ஆபத்து கிடையாது. ஸோ சந்திர கிரகணத்தை தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் கண்களால் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சந்திர கிரகணம் நடைபெறதுனால உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு வந்து தெரிஞ்சுக்குங்க. மற்றவர்களுடைய தேவையை குறிப்பறித்து உதவக்கூடிய தயாள மனம் கொண்டவர்கள் நீங்கள். வழக்கை செய்ததை இடக்கைக்கு அறியாவண்ணம் பார்த்து கொள்ளக்கூடிய தன்னலமற்றவர்கள் நீங்கள். இந்த பெருங்குணத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு சிறப்பு பலன்களாக இதெல்லாம் வந்து கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ சிறப்பு பலன்களாக ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைக்கு செல்பவர்களாக இருந்தீங்கன்னா இந்த டைம் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. ஒரு சேமிப்பு தொகையாவது போட்டு வைப்பது நல்லது. இந்த கிரகணத்தில் உங்களுக்கு பாடமாக அதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பாடத்தை அறிந்து செயல்படக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. எந்த அளவுக்கு ஒரு தொகையை சேமித்து வைக்கிறீங்களோ அது பின்னாடி உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து உதவியாக இருக்கும். அதனால் சிறு தொகையை சேமிப்பது ரொம்பவே பெருசாக உங்களுக்கு உதவும், அதை பண்ணுங்க. அதுக்கப்புறமா வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்களுக்கு சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா
புதியதொரு தொழிலை துவங்க அரசு கடன் கிடைக்கும். இது வரைக்கும் கடன்லாம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இயங்கிட்டு இருந்த உங்களுடைய தொழிலுக்கு ஒரு வெற்றி கிடைக்கிற மாதிரி அரசு கடன்லாம் வந்து கிடைக்கும். அரசு கடனை வாங்கி தொழிலை நடத்தலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நடத்துங்க. அதில் எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதனால் உங்களுக்கு லாபம் தான் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு கணவருடைய முழு சம்பளமும் உங்களுடைய கைக்கு வரும். உங்களுடைய குடும்ப நிர்வாகமானது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த கிரகணத்திலிருந்து மேம்படும். உங்கள் அறிவுரையை கணவர் கேட்டு நடப்பார். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். இளம் பெண்களாக இருந்தீங்கன்னா விரும்பியவரே நல்ல துணையாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் ராசிக்கார பெண்களுக்கு இந்த கிரகணத்தினால ஒரு அதிர்ஷ்ட கதவு கிடைக்க போகுது. அதுதான் பெண்களுக்கு விரும்பியபடி நல்ல துணை கிடைக்கிறதெல்லாம் இருக்குது. அப்புறம் கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு எதிர்பாலினத்திடம் கவனம் தேவை. அதிக பேச்சை குறைப்பது நல்லது. பேசும்போது நல்லவர் போல பேசுவாங்க, பின்னாடி காலை வார விடுவாங்க. அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க உங்கள் எதிர்பாலினத்தினரிடம் கவனம் தேவை. அதிக பேச்சை குறைக்கிறது ரொம்ப 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 நல்லது. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத பாடத்தை ஆசிரியரிடம் கேட்டு சந்தேகத்தை தீர்த்து கொள்ளுங்க. தேக ஆரோக்கியமும் சிறப்படையும், உங்களுக்கான வலிமையும் வந்து ஏற்படும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அப்பப்போ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. இல்லைனா பின்னாடி நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படணும், பார்த்துக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ சந்திர கிரகணத்தினால உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு சந்திர கிரகணத்துடைய பாதிப்புகள்லேருந்து தப்பிப்பதற்கு பரிகாரம் சொல்ல போகிறேன். சந்திர கிரகணம் எதனால் நடக்குது? சந்திரனால். அப்போ சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கள் இந்த பரிகாரங்கள் வந்து செய்திடுங்க. ஆக்சுவலி உங்களுக்கு சந்திர பகவான ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு சிறந்த பரிகாரங்கள் இது. இந்த பரிகாரங்களை நான் சொல்வதை முறையாக செய்தால் நிச்சயம் நல்ல பலனை நீங்கள் அடைந்திடலாம். சந்திர பகவானுக்குரிய சிறந்த பரிகார தலமாக தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திங்களூர் சந்திரன் கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு கிரகணம் முடிஞ்ச கையோடு காலையில் 9 மணிக்குள்ளாக திங்களூர் சந்திர பகவான் கோவிலுக்கு சென்று சந்திர பகவானுக்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வெள்ளை நிற வஸ்திர சாத்தி வழிபாடு செய்யணும். இதனால் சந்திர கிரகணத்தினால ஏற்பட்ட தோஷம் நீங்கி சந்திர பகவானுடைய நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த பரிகாரம் 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஒருவேளை திங்களூர் சந்திர பகவான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவங்க கிரகணம் முடிஞ்ச கையோடு பக்கத்தில் அருகில் உள்ள கோவில் இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னிதானத்தில் சந்திரன் இருப்பார்ல, அங்கு போய் மல்லிகைப்பூ சாத்தி நிரம்பி சேர்க்கப்படாத கேசரி அல்லது தயிர் சாத நைவேத்தியம் வைத்து சந்திர காயத்ரி மந்திரத்தை 108 அல்லது 1008 முறை துதித்து வரணும். அப்படி வழிபாடு செய்தால் சந்திர தோஷம் நீங்க சந்திர பகவான் அருள் வாழ்வில் மங்களமான பலன்களை அதிகம் ஏற்படும். ஸோ இந்த 2 பரிகாரங்களும் முறையாக நீங்கள் செய்தீங்கன்னா நான் சொன்னது போல சந்திர கிரகணத்தினால ஏற்பட்ட சந்திர தோஷம் நீங்கி நன்மை ஏற்படும். மேற்கூறிய 2 பரிகாரங்களை செய்ய முடியாதவங்க கிரகணம் முடிஞ்ச கையோட சிவபெருமான் கோவிலுக்கு போய் சிவபெருமான் அபிஷேகத்துக்கு தரமான பசும்பாலை தானமாக கொடுக்க வேண்டும். அப்புறம் கொஞ்ச நாள் கிரகண தோஷமான சூதகாலம் இருக்குங்கிறதுனால உங்களுடைய தாயருடைய ஆசீர்வாதத்தை பெறணும். காலையில் எழுந்ததும் பெற்ற தாயரிடம் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்குவது சந்திரனுடைய அருளை உங்களுக்கு தரும். அதனால் இதை வந்து பண்ணுங்க. அப்புறம் மெயினாக வெள்ளியில் சந்திர காந்தக்கல் பதித்த மோதிரத்தை உங்களுடைய வலது கையில் கொஞ்ச நாள் அணிந்து கொள்வது நல்லது. மேலும் உங்கள் சக்திக்கேற்ப நீங்கள் மனநலம் குன்றியவர்கள் மற்ற ஏழைகளுக்கு தயிர் சாதம் நீர்மோர் போன்றவற்றை தான வழங்கலாம். இந்த மாதிரிலாம் செய்ய செய்ய சந்திரனுடைய மனசு குளிர்ந்து உங்களுக்கு நல்ல அருள் கிடைக்கும். இப்போ கோடைக்காலம் வேற ஸ்டார்ட் ஆகிறதுனால மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் பந்தல் அமைப்பது, சாலையில் திரியக்கூடிய விலங்குகளுக்கு தாகம் தணிப்பதற்கு வீட்டுக்கு வெளியே தண்ணீர் தொட்டியில் நீர் ஊற்றி வைப்பது, இந்த மாதிரி சந்திர பகவானுடைய அருளை பெறுவதற்கு சிறந்த பரிகாரங்களாக இதெல்லாம் வந்து நீங்கள் செய்திடலாம். ஆனால் இதெல்லாம் செய்யும்போது என்ன ஒரு விஷயம்னா நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா இந்த பரிகாரம்லாம் கண்டிப்பாக வந்து பலிக்காது. ஸோ நம்பிக்கையோட எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதுக்கு உடனடியாக தீர்வு வந்து கிடைக்கும். அதனால் சந்திர கிரகண தோஷம் நீங்கள் சந்திர பகவான் அருள் பெற இந்த பரிகாரங்கள்லாம் வந்து செய்திடுங்க. ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல்
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ராசிக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.